ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை காலை இனிய வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க காப்பி போடலாம். வலிக்கண்ணம்மா என்ன புதுசா என்னவோ சேஞ்ச்? சமயபுரம் முட்டை மொட்டை மண்டை. நேற்று தான் சமயபுரம் முட்டை சமயபுரம் போய் முடி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இங்கே 6 மணிக்கு போனது கியூவுக்குள்ளே 7:30 இல்லை, முடி எடுத்துட்டு 9 மணிக்கு கியூவுக்கு போனவங்க 4 மணிக்கு தான் வெளியே வந்தோம். அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், நிற்கவே முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆனால் முடி எடுத்து சாமியை பார்த்து கும்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் மொட்டை மண்டை எப்படி மம்மி இருக்கு? மொட்டை மண்டை நல்லா இருக்கனால அப்படி சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முட்டை அடித்தோம்னா மண்டை நான் இது வரைக்கும் என் வாழ்நாளில் அடித்ததில்லை, இப்போ தான் அடிச்சிருக்கேன். என் வாழ்நாளில் இது வரைக்கும் மொட்டையே அடித்ததில்லை. எனக்கும் 58 60 வயசு ஆக போகுது. நான் இப்போ தான் முட்டையை அடிச்சிருக்கேன். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோலை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தலை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய இடம் தான். வேண்டிக்கிட்டு அடிச்சிங்களா இல்லை எப்படி? ஆமாம், தலைவலி வந்துச்சு, அதுக்காக வேண்டி அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டிக்கிட்டு. நல்லா இருக்கா முட்டை? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னுங்க, இல்லைன்னா நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் சாமிக்கு நேர்த்தி கடன் செஞ்சு தானே. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னே சொல்லுங்க. ஆமாம். அப்புறம் சமயபுரம் போன அனுபவம் எப்படி இருந்துச்சு? உள்ள கோயில் சமயபுரம் போனது, போய் முடி எடுத்ததெல்லாம் ஈஸியாக எடுத்துட்டோம். அந்த கியூக்குள்ளே போய் சாமி கும்பிட்டதுன்னு அப்பப்பா. நாங்கள் வேறு 100 ரூபாய் கியூவில் போகாமல் ஃப்ரீ கியூவில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப திண்டாட்டமாக போச்சு. 100 ரூபாய் கியூவில் போயிருந்தோம், கொஞ்சம் பரவாயில்லையா இருந்திருக்கும். இல்லை, இந்த இது எடுத்துட்டு வரேன், நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை இங்கே தான் இருந்துச்சு. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. இதே விட 10 ரூபாயா பழம் பாருங்க, இது 10 ரூபா. நல்லா இருக்கு. இதுவும் கீரையும் வாங்கிட்டு. கீரை இங்கே நறுத்து வச்சுட்டேன். கீரை இங்கே நல்லா இருக்கு, முளைக்கீரை நல்லா இருக்கு. நேற்று காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கியூவில் தான் நிற்கிறோம். காலையில் மத்தியானம் அங்கே. அப்புறம் இது பாப்கார்ன் விற்றாங்க, அது. அப்புறம் வெள்ளரிக்காய் இதில் வாங்கி தின்னுக்கிட்டு கியூவிலே நின்று சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு வந்து தான் சாப்பிட்டோம். இப்போ சாமியை பார்ப்போமா நான் பிடிச்ச ஒரு ஸ்டேஜ். ஆமாம், 3 மணி இருக்கலாம், அப்படியே கதறி விட்டோம். ஆமாம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அடைச்சு விட்டுறாரு. ஃப்ரீ கியூங்கிறனால அடைச்சு. சரி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கோயிலுக்குள்ளே வந்தா கோயிலுக்குள்ளே 5 ரவுண்டு. 5 ரவுண்டா கூட? அப்பா, ரோட்லேருந்து 2 கட்டடம், அதுக்கப்புறம் 2 ரவுண்ட், ஒரு 10 ரவுண்ட் இருக்கும். அப்பா, பொறுமையே இழந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கு. ஃப்ரீ கியூவில் மட்டும் போகவே விடாது. நாங்கள் தெரியாமல் அவசரத்தில் அதுக்குள்ளே போயிட்டோம். 100 ரூபாய் கியூவில் போயிருந்தா கொஞ்சம் சீக்கிரம் போயிருப்போம். எங்களுக்கு நாங்கள் வெளியே இருந்து என்ன கேட்டோம்னா, சாமி எப்படி பார்க்கறதுன்னு தான் கேட்டோமே தவிர. ஆமாம், கியூ எப்படி தெரியாது. அடிக்கடி போனால் தெரியும். ஆமாம், ஆடியில் இருக்கா அமாவாசையில் இருக்கா போனால் எப்படி தெரியும்? நான்லாம் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சாமியை பார்ப்போமா, எப்படி வெளியும் போக முடியல, உள்ளேயும் போக முடியல. ஆமாம், இது கொஞ்ச நாளில் முளைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன 2-3 மாதத்துல முளைச்சிரும் முடி. எண்ணெயை வச்சுக்கிட்டே வந்தோம்னா டெய்லி. மொட்டை அடிக்கிறது காசு வாங்கினாங்களா? இல்லை, காசு வாங்கல. ஆனால் நாங்கள் 100 ரூபா கொடுத்தோம், அவங்க வாங்கல. டிக்கெட்டு டோக்கனுக்கு காசெல்லாம் கிடையாது. நாங்கள் 100 ரூபா கொடுத்தோம். அப்புறம் வந்து இந்த சந்தன வெள்ளிக்கு 2 ரூபா.
அது கொடுத்து ஒரு சந்தனத்தை குழச்சி பூசினோம். குளிக்கவெல்லாம் தண்ணி தொட்டியில் நல்லா போட்டிருக்காங்க, அந்த தொட்டியில் மொந்து மொந்து குளிச்சு ஊற்றிக்க வேண்டியது. நல்லா தான் இருக்கு. நல்ல வசதி. அந்தந்த இடத்துல தண்ணி உட்கார்றதுக்கு நல்லா வசதி பண்ணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் எல்லாம் வேர்க்கவே இல்லை, அந்த கியூவில் நிற்கல, ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா வசதி பண்ணியிருக்காங்க. காசு வச்சுக்கிட்டு நல்லா வசதி பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் சீக்கிரம் விட மாட்டோம்னா அது மட்டும் பண்றீங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விளக்கேற்றி விளக்கு இன்னைக்கு இனிமே தான் ஏற்றணும். இன்றிலிருந்து அம்மா வள்ளிக்கண்ணம்மா மொட்டை வள்ளிக்கண்ணம்மா என்று அழைக்கப்படுவார். தலையில் முடி வளரும் வரை. கடவுளே, எல்லா கடவுள் தெய்வங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. அங்கே போய் விளக்கேற்றி ஆனால் சமயபுரத்துக்கு அந்த திருச்சியை சுற்றி உள்ள பட்டி தொட்டி எல்லா ஜனங்களும் வரனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கு. கூட்டம் எவ்வளோ கூட்டம் அப்பா! திருப்பதியில் கூட இவ்வளோ இருக்காது. திருப்பதியில் வந்து பிளாக் பிளாக்காக கட்டி விட்டு அதில் இது உட்கார சொல்லிடுவாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. என்ன இங்கே வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது. எதுக்கு? தரிசனத்துக்கா? இல்லை தரிசனத்துக்கு, சாமிக்கு தரிசனத்துக்கு க்யூவில் போகிறது. க்யூவில் நின்றுட்டு இருக்கோம்ல, அங்கேயே உட்காந்துருக்கலாம். அங்கனைக்கு எங்கன்னா இது மாதிரி கட்டி அந்த இதில் உட்காந்துருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் சாமி வைக்கிறதுக்குள்ள பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கே நமக்கு லக்கு இருந்தால் தான் சாமி வைக்கலாம். நிறைய பேர் சாமியை பார்க்காம வெளியே இருந்து சூடத்தை ஏற்றி சாமியை கும்பிட்டு போயிடுவாங்களாம், க்யூவில் நிற்க முடியாமல். ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? அவங்க தான் இவ்வளோ அடைச்சி வச்சுல சாமியை கட்டுறாங்க. ஆமாம், டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று டிரைவருக்கு 800 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா காலை டிஃபனும் நாங்களும் சாப்பிடலை, அவருக்கு நம்ம ஒன்றும் கொடுக்கல. மத்தியான சாப்பாட்டுக்கு அவருக்கு ஒன்றும் கொடுக்கல. அதனால 800 ரூபா கொடுக்க வேண்டியதாக போச்சு. சாயந்தரம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸு மட்டும் சாப்பிட்டு டீயை குடித்தார். நாங்களும் அப்படி தான் குடித்தோம். அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்றது? அப்புறம் நைட்டு டின்னர் என்ன பண்ணீங்க? நைட்டு டின்னர் இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சாதம் வடித்து சாம்பார் வச்சு
இது புடலங்க, இது பிளாக்கா கூட்டு வச்சுட்டு, இது சுரக்காய் சாம்பார் வச்சுட்டு, கீரை மசியல் பண்ணுவோம். அது மார்னிங் டிஃபன். மார்னிங் டிஃபன் இல்லை, சாதமே. நம்ம தினம் டிஃபனாக தானே சாப்பிட்டுருக்கோம். அதனால இன்னைக்கு சாதமே சாப்பிட்டு போனிக்கிறேன். உனக்கு வேணா லெமன் ரைஸ் கட்டிடுறேன். சாப்பிட்றதுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிடு. லெமன் ரைஸ் கட்டிடுறேன். இந்த சமைச்சிட்றேன் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உடனே சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ குடிச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிட. எனக்கு மொட்டை அடிச்சது, தலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு? மம்மி பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு காலையில் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா 2 நாளாக நாங்கள் சாதமே மூஞ்சியிலே பார்க்கல. அதனால இன்னைக்கு சாதம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம். அவனுக்கு சாப்பாடு கட்டிட்டேன், அதனால தான் குறைஞ்சிருக்கு. சுரக்காய் சாம்பார், அப்புறம் இது பிளாக்கொட்டை கூட்டு. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பிளாக்கொட்டை கூட்டு. இது கீரை, முளைக்கீரை கொஞ்சம் அவனுக்கு கட்டிட்டேன். இது மீதி தான். தயிர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தயிர் உரைய வைக்கல, இந்த கேடு தயிர் வாங்கிட்டு இருந்தோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.